குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன்ல இருக்கிற 13.1 எக்ஸசைஸ் தான் நம்ம போட போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம்னா ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் ஃபார் த டேட்டா இன் எக்ஸசைஸ் 1 and 2. இந்த 1 and 2 எக்ஸசைஸ்க்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மீன்ல வந்து அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டான்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இதுல அன்குரூப்டு டேட்டான்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸைன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணி, அதுல எத்தனை அப்சர்வேஷன்ஸ் வந்திருக்குதோ, அதுல வந்து அத 2 டிவைட் பண்ணாதான் நமக்கு அன்குரூப்டு டேட்டாவுடைய வேல்யூ. இப்போ இப்போ இந்த எக்ஸைக்கு நம்ம இப்ப சும்மா அன்குரூப்டு டேட்டா போடுறோம். இப்ப நமக்கு வந்து 4, 7, 8, 9, 10, 12, 13, 17 இதான் நமக்கு இருக்கிற எக்ஸை. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 10, 20, 30, 40, 50, 60, 69, 70, 76, 80. இப்போ டோட்டல் வேல்யூ இதுல பார்த்தோம்னா மீன்ன்றதை எக்ஸ் பார்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இதுல டோட்டல் வேல்யூ 80 டிவைடட் பை மொத்தமா எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 188, 188, 2, 0. அப்போ 10. இப்போ அன்குரூப்டு டேட்டாவுல போட்டோம்னா நம்மளுடைய எக்ஸ் மீன் அதாவது எக்ஸ் பார் மீன் வேல்யூ 10. இதுவே குரூப்டு டேட்டான்றது நெக்ஸ்ட் 3/4 சம் தான் வரும். அதுக்கும் சொல்லிடலாம். இப்போ குரூப்டு டேட்டா என்னும் போது நமக்கு 0 to 10, 20, 10 to 20ன்னு சொல்லிட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸா இருக்கும். கிளாஸ் இன்டர்வல்ஸா இருக்கும் பொழுது நமக்கு வந்து எக்ஸ்ஐ அதாவது கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, எஃப்ஐ கொடுத்துருப்பாங்க சம்திங் ஏதோ. அதுல வந்து எக்ஸ்ஐ கண்டுபிடிப்போம். எக்ஸ்ஐன்றது மிட் எக்ஸ்ஐ. இந்த லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணி அதாவது லோவர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 தான் நமக்கான எக்ஸ்ஐ. இது வந்து நெக்ஸ்ட் 3/4 சம்ல இருக்கும். மீன்ல அன்குரூப்டு அண்ட் குரூப்டு டேட்டா நமக்கு இதுதான் இது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு எக்ஸ்ஐ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு மீன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா முன்னாடியே இதுல பார்த்தோம் 80 divided by 10 is equal to 10ன்றது. அப்போ நமக்கு மீன் வேல்யூ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 10 கிடைச்சிடுச்சு. இப்போ மீன் டீவியேஷன் நமக்கு மீன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லல, மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் சொல்லியிருக்காங்க. அப்ப மீன் டீவியேஷன் அபவுட் மீன்ன்றதுக்கு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். நம்மளுடைய எக்ஸ்ஐ வேல்யூ எந்த அளவுக்கு மீன்ல இருந்து டீவியேட் ஆயிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். அதுல நமக்கு வந்து எக்ஸ்ஐ இருக்கு. நம்ம இந்த வேல்யூஸ் தான் எக்ஸ்ஐ. எக்ஸ் பார் இருக்கு. எக்ஸ் பார் வேணும்னா மேல எழுதிக்கோங்க 10. இப்போ ஒவ்வொரு எக்ஸ்ஐல இருந்து நம்ம எக்ஸ் பார் மீன் வேல்யூ 10 எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்குன்றதா கண்டுபிடிக்க போறோம். அப்போ 4 minus 10 6, 7 minus 10 3, 8 minus 10 2, 9 minus 10 1, 10 minus 10 0, 12 minus 10 2, 13 minus 10 3, 17 minus 10 7. இப்போ இத எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸால டிவைட் பண்ணோம்னா நமக்கான மீன் டீவியேஷன் அபவுட் மீன் வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 6 plus 3 9, 9 plus 1 10, 12, 13 14, 15 16 17, 18 19 20 21 22 23. Once again 3 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்ப டோட்டல் வேல்யூ நமக்கு 24 வந்திருக்குது. அப்போ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் கான ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் xi minus x bar the whole divided by n. அப்போ சம்மேஷன் ஆஃப் xi minus x சம்மேஷன் என்றது ஒண்ணு இல்ல, ஆடிங் தான். அதுல xi minus x bar உடைய வேல்யூ நமக்கு 24 டிவைடட் பை n உடைய வேல்யூ. n என்றது ஒண்ணு இல்ல, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நமக்கு டோட்டலா எத்தனை இருக்குது? 8. அப்போ டிவைடட் பை 8. 8 1 8 is 8 2 8 3 8s are 24. அப்போ மீன் டீவியேஷன்
அபவுட் மீன்ன்றதுக்கான நமக்கான வேல்யூ 3.